பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேனே, இவ்வளவு நாளா நான் கர்த்தருடைய வேண்டுதல் வைத்துக் கொண்டு இருக்கிறேனே, விண்ணப்பங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறேன், இன்னும் அந்த காரியம் நிறைவேறவில்லையே, எப்போ என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரு, எப்போ என் ஜெபத்தை கேட்பாருன்னு நீங்க யோசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 12வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளேகளை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டன. அந்த பிசாசுகள் வேண்டிக் கொண்டதையே செய்கிற தெய்வமாயிருந்தா, நீங்களும் நானும் ஜெபித்த வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அது உங்களுக்கு இவ்வளவு நாள் தாமதமா இருக்கலாம், ஆனால் அது கர்த்தருடைய நாளிலே, அவர் உங்களுக்கு சூஸ் பண்ண டேல, அவர் உங்களை முன் குறித்த நாளிலே, அவர் உங்களுக்கு திட்டம் வைத்திருக்கிற அந்த நாளிலே அது உங்கள் கையில இருந்து சேரும். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு இந்த நாள்ல வேணும், இப்ப வேணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் அது எந்த நாளிலே உங்கள் கரத்திலே வந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். அந்த நாள் இந்த நாளா இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் கேட்டு உங்கள் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையிலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.